இல்லைன்னு தான் அர்த்தம். இறைவனுக்கு வேறு உருவம் உண்டு அப்படின்னு சொன்னா நீங்கள் வைத்திருக்கிற இந்த உருவம் அல்ல, நான் சொல்கிற உருவம் தான் என்று அருமையாக விளக்குகின்ற தருணத்தை விட்டு விட்டார்களா நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க ஏன் சொல்லல இல்லை என்பதை இல்லை என்று ஏன் சொல்லணும்? அதனால சொல்லல, இருக்குதுன்னு அவங்க சொல்லித்தானே இருப்பாங்க. அப்ப இருக்குதுன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாம போயிட்டாங்களா? அதே போல ஒரு கேள்வி வச்சாங்க, அல்லாஹ்வுடைய பண்புகள்ல அறிந்ததும் இருக்கு அறியாதும் இருக்குது, உண்மைதானே? இறைவன் படைத்த எல்லாவற்றையுமே அறிந்து விட்டோமா? வமா ஊதீது மினல் இல்மி இல்லா கலீலான்னு நேற்று நான் ஓதிய வசனத்துல நாம் கொடுக்கப்பட்ட அந்த ஞானம் ரொம்ப குறைவு. படைக்கப்பட்ட இறைவன் இதை சொன்னதே ரூஹ பத்தி, அது படைப்பு. அதையே நம்ம புரியலங்க பொழுது படைத்த இறைவனை முழுமையா புரிஞ்ச முடியுமா? லா துத்ரிகுல் அப்சாரு வஹுவ யுத்ரிகுல் அப்சார். பார்வைகள் இறைவனை முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது, ஆனால் அல்லாஹ் மற்றவர்களை எல்லாம் முழுமையாக அறிந்து கொள்வான். நமக்கு எது சொல்லப்பட்டது அந்த அளவுக்கு தாங்க. நம்ம இறைவனை பற்றி முழுமையா அறிந்து கொள்ளல அப்படிங்கறதான உண்மை. யாரா சொல்ல முடியுமா? அல்லாஹ்வை நான் ஏற்று இசட்டு புரிஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்ல முடியுமா? நம்முடைய கல்வி ஞானம் கம்மியா இருக்கும் பொழுது. அதனால அங்க பண்புங்கிறதா சரியா வரும். உருவண்டு கொடுத்துட்டா ரெண்டு உருவம் சொல்லுகின்ற சூழ்நிலை வரும். அப்ப இன்னொரு உருவத்தை தனக்கு இறைவன் உண்டாக்குகிறான் என்றால் இறைவனுக்கு தனிப்பட்ட ஒரு உருவம் கிடையாது, அவன் வடிவெடுத்துக்கிட்டே இருப்பான் அப்படின்றலாம் வந்துரும். அப்ப இறைவன் நினைத்தாலும் எதுவும் செய்ய முடியும் என்றால் தனக்கு இணையாக ஒரு கடவுளையே உண்டாக்க முடியுமா? அப்படி உண்டாக்க முடியும்போது பிரமத கலாச்சாரம் என்றெல்லாம் நாம் நேற்று நாம் குறிப்பிட்டோமே. அப்போ ஒரு விஷயத்தை சாதிப்பதற்காக இறைவனுக்கு தகாததெல்லாம் சொல்ல முடியுமா? அல்லாஹ் நினைச்சா ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணலாம், அல்லாஹ் நினைச்சா தனக்கு எத்தனை உருவமா நூல் பண்ணலாம். இது இறைவனை கலங்கப்படுத்தாதா? இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படிங்கிற சாதிப்பதற்காக இறைவனுக்கு பொருத்தம் இல்லாததை எல்லாம் எப்படி சொல்வது? நீங்க கேள்விதானே கேட்கிறீங்க, உள்ள ஆதாரம் இல்லைங்கிறாங்க. யார் சொன்ன ஆதாரம் இல்லைன்னு? நாங்க குர்ஆன் வசனத்தை ஓதனமா இல்லையா, ஹதீஸை சொன்னமா இல்லையா? நான் அதே நேரத்தில் நீங்க சொன்னதை அப்படியே ஒப்புக்கொள்வதற்காக நாங்க வாதத்துக்கு வந்தோம். நாங்க கேள்வியே கேட்கறீங்க, கேட்போம். நீங்க சொல்ற அர்த்தம் தப்புங்கிறத மக்களுக்கு தெளிவுபடுத்தணுமா இல்லையா? நீங்க ஒரு ஆயத்தை ஓதனோன்னு சரி சரி, ஒரு ஹதீஸ் சொன்ன சரி சரி, அதுக்கு எதுக்கு வாதம்? நீங்க சொல்ற அர்த்தம் பிழை, பாருங்க முந்தின வாசகத்தை, பாருங்க அடுத்த வாசகத்தை, இன்னொரு அதிதுக்கு போக தேவையில்லை, அங்கே இருக்கிறது. அதே போல இவங்க சொல்றாங்க ரெண்டு அர்த்தம் வந்தா ஒரு இடத்துல ஒரு அர்த்தம் கொடுக்கறாங்க, இன்னொரு இடத்துல ஒரு அர்த்தம் வைக்கிறாங்க அப்படின்னு. மங்கான ஃபீ ஹாதிஹி ஆமா அப்படி வசனத்தை ஓதி காமிச்சாங்க. அது அல்லாஹ் சம்பந்தப்பட்டதா? நம்ம சம்பந்தப்பட்ட இல்லைங்க. இவங்க உதாரணமா என்ன சொல்லியிருக்கானே பாருங்க, இந்த வசனத்துல அல்லாஹ் சம்பந்தப்பட்டது, இங்க இந்த அர்த்தம் கொடுக்கிறோம், இங்க இருந்து கொடுக்கிறோம் சொல்லி இருந்தா நம்ம கேட்ட கேள்விக்கு பதிலாக இருக்கும். நம்ம சம்பந்தப்பட்ட மேற்றை சொல்லி ஆமாங்கிறது நம்ம மேற்று, அது அல்லாஹ் விஷயம் எப்படி கொண்டு வந்தீங்க? அல்லாஹ்வுக்கு வந்துட்டு அப்படி அப்படியே வரணும் தான் நீங்க சொல்றீங்க. நம்ம விஷயத்துல பேசிக்கிட்டோம், நம்ம விஷயத்துல ஒண்ணு சொல்லப்பட்டா அப்படியே நம்பலாமா, விளக்கம் கொடுக்கலாமா? அந்த சப்ஜெக்டா இருந்தா இது ஆதாரமா காட்டியிருக்கலாம். நம்ம பேச இறைவனை பற்றி ஒண்ணு சொல்லப்பட்டா அப்படியே விளக்கம் கொடுப்பதா, உரிய ஒரு மாற்று கருத்து கொடுப்பதா அப்படிங்கறதுதானே இப்ப விவாதம். அப்படின்னு சொன்னா இறைவனுக்கு பாத்தீங்களா ரெண்டு இருக்குது, இங்க இந்த அர்த்தம் அங்க அந்த அர்த்தம் சொல்லி ஒரு வசனம் சொல்லியிருந்தா பொருத்தமா இருக்கும். சம்பந்தமே இல்லாம நமக்கு சொல்லப்பட்ட அந்த வசனத்தை எல்லாம் நீ கொண்டு வந்துட்டீங்க. அதே போல பாதிரி நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட சொல்லும் பொழுது அது அவர் சொன்ன முறைதான் வித்தியாசம் இருந்தது. ஆனா ஆற்றல்ங்கிற கருத்துல அவர் சொன்னதுனால ஸல்லல்லாஹு அங்கீகரிச்சாங்க. அதுதான் உண்மை. அங்க விரல்டா விரலா அப்படின்னு ஒண்ணு கேட்டோம். அப்ப மரத்தை ஒரு விரல் சொன்னா இப்ப மரங்களை எல்லாம் பாக்குறோம், அல்லாஹ்வுடைய கை எங்க விரல் எங்க இருக்கு, அரிசல இருக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப விரல் இது வரைக்கும் நின்றுகிட்டே வருதா? அப்படி இல்லாம வரும். அதனால கையை விரல் அர்த்தம் கொடுக்காதீங்க, ஆற்றல் அர்த்தம் கொடுங்க, அதுதான் பொருத்தமா இருக்கும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்றாங்க அப்படின்னு சொன்னோம். இப்ப என்னன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டா ஒப்புக்கொள்ள வேண்டியதானே? சொன்னது உண்மை, நீங்க சொல்ல விளக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க சொன்னாங்க? ஆயத்துல இருக்கிறது உண்மை, நீங்க சொல்ல அர்த்தம் அல்லாஹ் எங்க சொன்னா? இப்ப மேற்று என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது சரியா இல்லையாங்கிறதா மேற்று? என்ன தலைப்பை மாத்திக்கிட்டு இருக்கிறீங்க? அல்லாஹ் தஆலா சொன்ன ஆயத்து சரியா இல்லையா அப்படிங்கறதா மேற்று? நீங்க கொடுக்கிற அர்த்தம் சரியா இல்லையாங்கிறத பேசிக்கிட்டு இருக்கிறோம். நீங்க சொல்ற அர்த்தம் தப்புன்னு நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம், வரிக்கு வரிய சொல்லிக்கிட்டு இருக்கோம், முன் வசனம் பின் வசனத்தை பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை விட்டு அல்லாஹ் சொல்லையா மறுக்கிறீங்க அப்படிங்கிறீங்களே, நாங்க மறுக்கிறோமா? ஆயத்து குர்ஆன்ல இது இல்லைன்றா சொல்ல வந்தோம். நீங்க அர்த்தம் இருக்கான்னு சொல்லுங்க. அரிசிக்கு அப்படிதான் அவங்க கேட்டுட்டாங்க, அரிசில அப்படி என்ன அர்த்தம் வைக்கிறேன்னு அவங்க கேட்டாங்க. அவங்க நாங்க வாசிச்சு காமிச்சதுல என்ன அர்த்தம் இருக்குது, அதுல அதிகாரம் செலுத்தினான் அப்படி அர்த்தம் வச்சுட்டா அல்லாஹ்வுடைய மாண்புக்கு மேலும் மெருகூட்டுகிறது. ஆனா ஏற்கனவே சொன்னேன், ரெண்டு அர்த்தம் இருந்தா அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அர்த்தம் கொடுங்கிறோம். நீங்க அல்லாஹ்வை கேலி கிண்டல் செய்யற அர்த்தத்தை கொடுக்குறீங்கிறோம். ஆனா நீங்க எங்களை போய் கேலி கிண்டல் செய்யுறீங்க. நாங்க உருவம் இருக்குன்னு சொன்னாலும் கேள்வி கொண்டு வரேன்,
அல்லாஹ் அசுரத்துக்கு உட்கார வச்சுட்டா 8 மலக்கள் தூக்குறாண்டு வந்தா அல்லாவுக்கு எடை இருக்குன்னு வருமே. அல்லாவுக்கு என்ன செய்யுங்களா, எடை இருக்குதா, எத்தனை கிலோ 8 மலக்கு சேர்ந்து அல்லாஹ் தூக்கிற முடியுமான்னு கேட்டா அரிசிக்கு எடைன்னு சொல்றீங்க. அரிசிக்கு எடை பத்தி பேசுறோம், அது எத்தனை தான் எங்களுக்கு என்ன, அல்லாஹ் பத்தில பேசுறோம். இப்ப அல்லாவுக்கு ஒரு எடை இருக்கிற மாதிரி சூழ்நிலையை கற்பிப்பது அது அவனுக்கு அவமரியாதை ஏற்படுத்துமா? அல்லாஹு தஆலா ஆட்சி அதிகாரத்தை செலுத்துகிறான் நாங்கள் சொல்வது அது அவமரியாதை ஏற்படுத்துமா? நாங்கள் சொல்ற அர்த்தம் தானே அல்லாஹ்வுக்கு கண்ணியத்தை கூட்டுகிறது. அதே போல அல்லாஹ்வுக்கு கையின்னு சொல்லிட்டாக்கா ஒரு கை விரிச்சிருக்கு, இன்னொரு கை மடக்கி இருக்கு, அந்த பிரச்சனை வருது. 4 கையில் வருது, 2 கையில் வருது. அதே போல நீ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உள்ள விஷயத்தில் கூட 2 கையால் படைத்தான் சொல்லும் பொழுது தன்னுடைய பிரத்யேகத்தன்மை அப்படிங்கறத கூட சொன்னோம். மற்றவர்களை இறைவன் படைத்ததற்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைத்ததுக்கும் வித்தியாசம் இருக்குது. பிரத்யேகத்தை அல்லாஹ் தஆலா அங்க காமிச்சான். எத்தனை நேரங்கள் காமிக்கிற மாதிரி பைத்துல்லா அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்ப அதனால பிரத்யேகத்தன்மை கைக்கு கையில அர்த்தம் வைக்காதீங்க. அப்ப 4 கை 5 கண்டல் ஆகும், ஒரு கை மடக்கி இருக்கும், வானம் கையில இருக்குன்னு சொன்னா கீழே விழுந்துற மாதிரி எல்லாம் அர்த்தம் வருது. இது அல்லாஹ்வை கேலி கிண்டல் செய்து அந்த அர்த்தம் கொடுக்காதீங்க, வல்லமைன்ற அர்த்தம் கொடுங்க. இதுதான் அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை கூட்டுங்கிறோம். அல்ல கையிண்டு கொடுத்தா அது கண்ணியமா, அல்லாஹ்வுடைய ஆற்றல் சொன்னா கண்ணியமாங்க? வெளியில யாருக்குமே தெரியும். நாங்க கேள்வி கிண்டல் செல்ல அல்லாஹ் சொல்ல மறுக்கிற, அல்லாஹ் சொன்னாங்க மறுத்தோம். நீங்க சொல்ற அர்த்தம் தப்புன்னு தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப மற்ற விஷயங்கள் எல்லாம் பொருத்தமான விளக்கம் கொடுக்கலாங்கிறது ஒப்புக்கொள்றீங்க. அல்லாஹ் சொன்னா அப்படியே நம்மளும் சொல்லிடுறீங்க. அதுக்கு சில வசனங்களை ஓதி காட்டணும். அல்லாஹ் மக்கள் செய்கிறான், நேற்று ஓதி காட்டணும். அல்லாஹ் ஏமாட்டுகிறான் வருதும், அல்லாஹ் தஆலா மோசடி செய்கிறான் வருது, அல்லாஹ் தஆலா மறந்துக்கிறான் வருது. அப்ப அல்லாஹ் மறதியாளன் அப்படி அர்த்தம் வைக்க முடியுமா? அல்லாஹ் சூழ்ச்சிக்காரன் அப்படியே சொல்ல முடியுமா? அங்கெல்லாம் வேற விளக்கம் தானே கொடுக்கிறோம். அல்லாஹ் உங்கள் கூட இருக்கிறான் வருது, அதுக்காக வேண்டி நம்ம கூட இறங்கிட்டான்னு அர்த்தம் கொடுக்க முடியுமா? அதுக்கெல்லாம் பொருத்தமான அர்த்தம் தானே கொடுக்கிறோம். இப்படி இந்த சிந்தனை ஏன் வானத்துக்கு வர மாட்டேங்குது? இப்ப வானத்து இன்னும் பாருங்க, என்ன சொல்றாங்க, வானத்திலும் பூமியிலும் இருக்கிறான்டா, வானத்திற்கும் பூமிக்கும் இறைவன் அர்த்தமா? இந்த அர்த்தத்தை தானே வானத்திலே இருக்கிறான்னு வரும்பொழுது வானத்து இறைவன் சொல்லுங்கிறோம். இங்க மட்டும் அப்படி சொல்ல தெரியுதுல, இதே அர்த்தம் அங்க அர்த்தம் இல்ல. வானத்தில்